வணக்கம். மே 5ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சிமெண்ட் விலை மறுபடியும் உயர இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் ஒரு உயர்வு இருந்தது. இப்போ மே மாதத்தில் மறுபடியும் சிமெண்ட் விலை ஒரு மூட்டைக்கு 10 to 25 ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதானி குரூப் கம்பெனிஸுடைய சிமெண்ட் கம்பெனிகள் ஒரு இலக்கு முன்ன வைத்திருந்திருக்கிறாங்க. அவங்க தான் அம்புஜா சிமெண்ட்ஸ் ஏசிசியை வாங்கியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன இலக்கு வைத்திருந்திருக்கிறாங்கன்னா 2028 நிதியாண்டுக்குள்ளார அவங்களுடைய கெப்பாசிட்டி 155 மில்லியன் டன்னாக எட்ட வேண்டும்ன்ற ஒரு இலக்கு வைத்திருந்திருக்கிறாங்க. முன்ன அவங்க சொன்னது 140 மில்லியன் டன். அதுக்கப்புறம் அதை உயர்த்தி 155 மில்லியன் டன் அவங்க இலக்கு வைத்திருக்கிறாங்க. இது நிதியாண்டு 2028க்குள்ளார இந்த கெப்பாசிட்டியை எட்ட வேணும்ன்ற இலக்கு வைத்திருந்திருக்கிறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் அதற்கு மாற்றம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மேலும் 2 ஆண்டுகள் தேவைப்படுதுன்றது சொல்லியிருக்கிறாங்க. 2030 நிதியாண்டுக்குள்ளார இந்த இலக்கை எட்ட வேண்டும் இப்போ முடிவு செய்திருக்கிறாங்க. அதானி சிமெண்ட்ஸுடைய மேனேஜ்மெண்ட், அதாவது 155 மில்லியன் டன் கெப்பாசிட்டி நிதியாண்டு 2030க்குள்ளார எட்ட வேண்டும்ன்ற இலக்கு இப்போ வைத்திருக்கிறாங்க. முன்ன சொன்னது 2028 நிதியாண்டு. தற்போதைய கெப்பாசிட்டி 109 மில்லியன் டன். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், முன்னாள் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் கம்பெனி மீது வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இழப்பீடு கேட்குறாரு. 70 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும்ன்ற ஒரு வழக்கு பாம்பே ஹைகோர்ட்டில் பதிவு செய்திருக்கிறாங்க. அவரை தவறாக பணி நீக்கம் செய்திருப்பதாக தான் குற்றச்சாட்டு. அதற்காக 70 கோடி ரூபாய் இழப்பீடு. முன்னவே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க சில மாதங்களுக்கு முன்னாடி. அப்போ ஒரு அக்கௌண்டிங் இஷ்யூஸ் இருந்தது. மாதமாக ஆண்டாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. அக்கௌண்டிங் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அந்த கேஸ் சம்மந்தமாக தான் இதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ 2000 கோடி ரூபாய்க்கான முறைகேடு நடந்துன்றலாம் ஒரு செய்தி இருந்தது. அது சம்பந்தமாகத்தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ முன்னாள் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் கோவிந்த் ஜெயின் இண்டஸ்இண்ட் பேங்க் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. 70 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு. மேக்மனி ஆர்கானிக்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. இன்றைக்கி இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 11% அதிகரித்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. அவங்களுக்கு அரசுகிட்டேருந்து அனுமதி கிடச்சிருக்கு. நானோ ஃபர்டிலைசர் ப்ராடக்ட்ஸ் உற்பத்திக்காகத்தான் இந்த அனுமதி. நானோ டேப், நானோ என்பிகே, நானோ ஜிங்க் போன்ற ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்வதற்கு இது குஜராத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க மேக்மனி ஆர்கானிக்ஸ். ஸ்பைஸ்ஜெட் குறித்து பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் கொடுத்துருந்துருக்காங்க. ஏன்னா ஸ்பைஸ்ஜெட் 144 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணணும்னு ஆர்டர் வந்தது. அதை எதிர்த்து தான் அவங்க ரிவ்யூ போயிருந்திருக்காங்க. அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது கலாநிதி மாறன் மற்றும் கல் ஏர்வேஸ் உடனான அந்த பிரச்சனை சம்பந்தமானது. அதில் தீர்ப்பு வந்தது 144 கோடி ரூபாய் அவங்க டெபாசிட் பண்ணணும் அப்படின்றது. அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை கருதி இதற்கு விலக்கு வழங்க வேண்டும்னு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு. அது இப்போ நிராகரிக்கப்பட்டிருப்பதாக பிஸ்னஸ் டுடேல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ரா தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஏப்ரல் மாதத்தில் 373 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்ற தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ரா. தெர்மேக்ஸ் குறித்து ஹிந்து பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க அங்கூர் சயின்டிஃபிக்ன்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காக? இந்தியாவில் முதல் கிரீன் மெத்தனால் உற்பத்தி ஆலையை குஜராத்தில் அமைப்பதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப். இதோடைய உற்பத்தி திறன் 18,000 டன்ன்ற தகவல் தெர்மேக்ஸ் லிமிடெட் வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது ஹிந்து பிஸ்னஸ் லைன்லேருந்து. இந்தியாவில் ஏப்ரல் மாதத்தில் பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் யார் முதல் இடத்துல இருக்கிறாங்க? மாருதி தான். அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் 38.91%. போன வருடம் ஏப்ரல் மாதத்தில் 38.83% இருந்தது. ஸோ சின்ன அளவில் அதிகரிச்சிருக்கு மார்க்கெட் ஷேர் மாருதி சுசுகியுடையது. அதே நேரத்தில் டாடா மோட்டர்ஸ் பார்க்கும்போது நல்லாவே அதிகரிச்சிருக்குங்க மார்க்கெட் ஷேர். போன வருடம் ஏப்ரல் மாதத்தில் 12.4%, இப்போ 14.16% அதிகரிச்சிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மார்க்கெட் ஷேரை இழந்திருக்கிறாங்க. போன வருடம் ஏப்ரல் மாதத்தில் 14.2%, இப்போ 13.5%. ஹுண்டாயும் மார்க்கெட் ஷேரை இழந்திருக்கிறாங்க. 12.45% வைத்திருந்திருக்கிறாங்க மார்க்கெட் ஷேர் போன வருடம் ஏப்ரல் மாதத்தில். இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் 11.65% ஹுண்டாயுடைய மார்க்கெட் ஷேர். டூ வீலர் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ஹீரோ மோட்டோகார்ப் முதல் இடத்துல இருக்கிறாங்க 28.8%. ஆனால் போன வருடம் ஏப்ரல் மாதத்தில் 30.23% மார்க்கெட் ஷேரை இழந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஹோண்டா மோட்டார் சைக்கிளுடைய மார்க்கெட் ஷேர் 24.65% இந்த ஏப்ரலில். போன வருடம் ஏப்ரலில் 24.05% அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அதிகரிச்சிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி போன வருடம் ஏப்ரல் மாதத்தில் 18.3% இருந்தது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 19.2% அதிகரிச்சிருக்கு.
டைனகான் சிஸ்டம் அண்ட் சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 18% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து 750 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. நாலேஜ் மெரைன் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிரால 15 ஏக்கர் நிலத்தை அவங்க வாங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய கமர்ஷியல் ஷிப் பில்டிங்க்கு இது பயன்படுத்த இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நாலேஜ் மெரைன். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் நம்முடைய புது ஹாஸ்பிட்டலை திறந்திருக்கிறாங்க. 60 படுக்கை கொண்ட ஹாஸ்பிட்டல் பெங்களூரில் திறந்திருக்கிறாங்க. இதற்காக அவங்க 52 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. இதற்கு பிறகு கம்பெனி கைவசம் இருக்கக்கூடிய படுக்கை எண்ணிக்கை 2435 படுக்கை இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். பிரீமியர் எனர்ஜிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க ஹெக்ஸா எனர்ஜியில் 26% ஸ்டேக் வாங்குறாங்க 68 கோடி ரூபாய்க்கு. ரெனியூவபிள் எனர்ஜி பிசினஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனம் அவங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு தான் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்படுது, பவர் தேவைப்படுது, அதற்காக அவங்க பயன்படுத்த இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க பிரீமியர் எனர்ஜிஸ் 75 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 9ஆம் தேதி. பெட்ரோநெட் எல்என்ஜி குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஜேபி மார்கன் தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 335. இப்போ 275 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பெட்ரோநெட் எல்என்ஜி. இன்வெஸ்டெக் தொடர்ந்து பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 400 ரூபாய். இஎம்எஸ் லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 8% அதிகரித்தது. உத்தரப்பிரதேஷ்லேருந்து கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு 144 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். யூபி ஜல் நிகம் வாரணாசி கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க இஎம்எஸ் லிமிடெட். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 4% விழுந்தது. இன்னைக்கு பொதுவாகவே மார்க்கெட் ரெட்டில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ சேர தருணத்தில் நிஃப்டி 50 0.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1. Q4க்கான நம்பர்ஸ் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 2206 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 13% அதிகரித்தது. எபிட்டா அல்லது ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 343 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 30% அதிகரித்தது. எபிட்டா மார்ஜின் 15.5%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 13.5%. ஸோ எபிட்டா மார்ஜின் அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 42.7% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 137 கோடி ரூபாய். ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1386 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 3% அதிகரித்தது. எபிட்டா இயர் ஆன் இயர் 69% விழுந்திருக்கு 121 கோடி ரூபாய். எபிட்டா மார்ஜின் 8.8%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 29% இருந்தது. நஷ்டத்தில் இருக்கிறாங்க இந்த Q4ல் 13.4 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 156 கோடி ரூபாய் லாபத்தில் இருந்திருக்கிறாங்க ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுக்குறாங்க. ஜெஃப்ரீஸ் மற்றும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. ஜெஃப்ரீஸ் டாரர் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 2420, புது டார்கெட் 2475. இப்போ 1835 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். பேங்க் ஆஃப் அமெரிக்கா கொடுத்திருக்கிற டார்கெட் 2600 ரூபாய். பிஹெச்இஎல் நிறுவனத்திற்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் ரேட்டிங் டார்கெட். கோடெக் செக்யூரிட்டிஸ் தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. பிஹெச்இஎலுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 140. இப்போ 380 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிஹெச்இஎல். மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 304, இப்போ கொடுத்துருக்கிற டார்கெட் 444 ரூபாய். மணப்புரம் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுக்குறாங்க. ஜெஃப்ரீஸ் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 360. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் 270. இப்போ 305 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மணப்புரம் ஃபினான்ஸ். சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து ஹோல்ட் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 305 ரூபாய். ஏத்தர் எனர்ஜி நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த நம்பர்ஸ் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 100 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 234 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1175 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 74% அதிகரிச்சிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்தான ஒரு தகவல். அவங்களுடைய தான் ஜியோ ஹாட்ஸ்டார். அடுத்த மாதம் FIFA வேர்ல்ட் கப் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடைபெற இருக்கு. ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ்க்கான உரிமத்தில் இன்னும் கையெழுத்தாகாமல் இருக்கு. ஒரு இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. FIFA தாங்க அந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப்லாம் நடத்தக்கூடிய அமைப்பு. அவங்க கேட்கக்கூடிய தொகை வந்து $100 மில்லியன் கேட்குறாங்க. ஆனால் இவங்க $20 மில்லியன் தான் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க போல தெரியுது ஜியோ ஹாட்ஸ்டார். ஸோ அங்கே ஒரு இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. $100 மில்லியன் அவங்க கேட்பது FIFA கேட்பது 2026 வேர்ல்டு கப் மற்றும் 2030 வேர்ல்டு கப் இரண்டுமே சேர்த்து நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க ஆஃபர் பண்ணியிருப்பது வெறும் $20 மில்லியன். அது இந்த வேர்ல்ட் கப் மட்டும்தானா இல்லை அடுத்த வேர்ல்ட் கப்பும் சேர்த்து
நேத்தான்றது தெரியலைங்க. ஆனா 20 மில்லியன் ஆஃபர் பண்ணனால தான் அந்த இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. போன FIFA வேர்ல்ட் கப்பும் ஜியோ ஹாட்ஸ்டார் தான் பிராட்காஸ்டிங் ரைட்ஸை வைத்திருந்திருக்காங்க. அப்போ அதை $60 மில்லியன் வாங்கி இருந்திருக்காங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஏன் இவ்வளவு கம்மியா கோட் பண்றாங்க ஜியோ ஹாட்ஸ்டார்னா அதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த முறை வேர்ல்ட் கப் வந்து நார்த் அமெரிக்கால நடக்குது. USA, மெக்சிகோ, கனடால நடைபெறுதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த டைமிங் வித்தியாசம் இருக்கிறதுனால வியூவர்ஷிப் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்தியாலன்றதை அவங்க ஐயப்படுறாங்க ஜியோ ஹாட்ஸ்டார். அதனால தான் விலை குறைவா கேட்கறாங்கன்ற ஒரு தகவல். சோனியும் இந்த போட்டியில் இருப்பதாக வேறொரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சோனி வந்து அந்த போட்டியிலிருந்து இல்லை, இப்போ விலகிட்டாங்கன்றது வேறொரு செய்தியிலும் பத்திரிகையில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. என்ன உண்மைன்றது தெரியலைங்க. ஆனா ஜியோ ஹாட்ஸ்டார் இன்னும் அந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்திடல இது வரைக்கும். அடுத்த மாதம் இப்போ போட்டிகள் ஆரம்பிக்க இருக்கு. ஸோ இன்னும் கான்ட்ராக்ட்ல கையெழுத்திடலன்ற தகவல் என்டிடிவி ப்ராஃபிட்ல கொடுத்திருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.